ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் மகாலய பட்சத்தின் கடைசி நாள். நாளைய தினம் 2/10/2024 மகாலய அமாவாசை திதியோட மகாலய பட்சத்தின் கடைசி நாள் நிறைவு. நாளைய தினம் இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணமும் வரப்போகுது. இந்த சூரிய கிரகணத்தின் மூலம் நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா? நாளைய தினம் எந்த ராசிக்காரவங்க என்ன பரிகாரம் செய்யலாம்? நாளைய தினம் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க செய்ய வேண்டிய தானங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணத்தால் இந்தியாவிற்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த பகுதிகளெல்லாம் சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நம்முடைய இந்திய நேரப்படி அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9:12 மணி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாலை 3:17 மணி வரை சூரிய கிரகணம் நடக்கும். நமக்கு இரவில் இந்த சூரிய கிரகணம் வரதுனால இந்த கிரகணத்தின் மூலம் நமக்கு எந்த தோஷங்களும் கிடையாது, எந்த பாதிப்புகளும் கிடையாது அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. நாளைய தினம் இந்த கிரகணத்திற்காக குறிப்பிட்ட எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை. ஆனாலும் நாளைய தினம் மகாலய அமாவாசை ஹஸ்த நட்சத்திரத்தில் வருது. நாளை சூரியன், சந்திரன், கேது, புதன் இந்த 4 கிரகங்களும் கன்னிராசியில் ஒன்று சேர இருக்கிறதுனால நாளைய தினம் கன்னிராசிக்காரவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பானது. மாதந்தோறும் அமாவாசை திதியில் முன்னோர்கள் வழிபாடு செய்ய முடியாதவங்க, வருடந்தோறும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் காரியங்களை செய்ய தவற விட்டவங்க எல்லாம் நாளைய தினம் கட்டாயம் முன்னோர்களை வணங்கி அவங்களுக்கு உண்டான திதி தர்ப்பண காரியங்களை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது பித்திருக்களோட ஆசீர்வாதம் நம் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும். பித்திரு சாபத்திலிருந்தும் நம்ம விடுபடலாம். சில பேரால் நாளைய தினம் திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். நிறைய பெண்கள் நாங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னும் கேட்குறாங்க. திதி தர்ப்பணம் ஒருவருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பழத்தட்டில் பச்சரிசி 1 கிலோ, 1 கிலோ வெல்லம், பாசிப்பருப்பு 1/2 கிலோ, உங்களால் முடிந்த வஸ்திரம், வேட்டி, அங்கவஸ்திரம் வாங்கி வைத்து வெற்றிலை பாக்கு, உங்களால் முடிந்த தட்சணையை வச்சு ஒரு பிராமணருக்கு தானம் செய்யலாம். இது போல் தானம் செய்யும் பொழுது முன்னோர்களின் ஆசி நிறைவாக நமக்கு கிடைக்கும். தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க நாளைய தினம் இந்த தானத்தை செய்யலாம். இதோடு சேர்த்து உங்களால் முடிந்த அன்னதானத்தை பசியோடு இருக்கிறவங்களுக்கு செய்யுங்க. நாளை நீங்கள் ஒருவருக்கு அன்னதானம் செய்தாலும் அது 1000 மடங்கு பலனை நமக்கு பெற்றுத்தரும். கட்டாயம் நீங்கள் நாளைய தினம் இந்த ஒரு தானத்தை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். நம்மளை பிடித்த கஷ்டங்கள் அனைத்துமே நம்மளை விட்டு போகும். அதனால் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று. நிச்சயமாக முழு நம்பிக்கையோட நாளைய தினம் உங்களால் முடிந்த, இப்போ நம்ம பார்த்த விஷயத்தில் உங்களால் முடிந்தவைகளை நீங்கள் செய்து வாருங்கள். கட்டாயம் முன்னோர்களின் அருளாசியில் உங்கள் குடும்பம் முன்னேற்ற பாதையில் செல்லும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.